அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க. பூஜை கிடையாது, மந்திரம் கிடையாது, விரதம் கிடையாது, நீங்கள் நம்பர் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு முறை மட்டும் இதை நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நம்பருங்க. இதை நீங்கள் எழுதும்போதே உங்களுடைய பிரார்த்தனை இது நிறைவேற்றி தரும். அந்த அளவுக்கு ஒரு பிரபஞ்ச நம்பரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முறை மட்டும் எழுதினா போதும். அதாவது எந்த ஒரு ஆசையுமே இது நிறைவேற்றி தரும். முதல்ல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முழுக்க நம்பிக்கையோட இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் ₹1 கூட பணம் செலவு பண்ண போகிறதுல அதிகமாக உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. நம்பிக்கையோட இதை நீங்கள் செய்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எந்த விஷயத்தை மனசில் நினச்சிட்டு இதை எழுதுனீங்களோ அந்த ஒரு விஷயத்தை இது நடத்தி கொடுக்குங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்றைக்கி பார்க்க போகிற இந்த நம்பர் பார்த்திங்கன்னா மிகவும் அற்புதமான ஒரு பவர்ஃபுல்லான நம்பர், பிரபஞ்ச நம்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம என்ன அலைகளை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி தரக்கூடியது. எந்த ஒரு விருப்பத்தையும் கண்டிப்பாக இது நிறைவேற்றி தரும். முழுக்க நீங்கள் நம்பணும். இந்த நம்பரை நம்பணும், உங்களை நம்பணும், பிரபஞ்சத்தை நம்பணும். இதை செய்தனா கண்டிப்பாக என்னுடைய விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை வச்சு செய்யும்போது நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் நம்ம சொல்கிறது போல் ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு ஒயிட் கலர் பேப்பர் மட்டும் தேவைப்படும். ப்ளூ கலர் பென், ஒயிட் கலர் பேப்பர், ப்ளூ கலர் பென் தேவைப்படும். உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஒரே ஒரு வேண்டுதலை முதல்ல நீங்கள் இதற்காக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் அடுத்த ஒரு வேண்டுதலுக்காக இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஒயிட் கலர் பேப்பரில் ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அந்த பாக்ஸுக்கு நடுவில் தான் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் எழுத போகிறீங்க. அதாவது ஒயிட் கலர் பேப்பரில் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிட்டீங்க. அதுக்கு நடுவில் ப்ளூ கலர் பென்னால் 11 அப்படின்ற நம்பரை எழுதுங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு எழுதுங்க. 1 அப்படின்னு எழுதுங்க. இப்படி அந்த பாக்ஸில் 11 அப்படின்ற நம்பரை எழுதிட்டீங்க. அந்த பாக்ஸுக்கு வெளியில் இருக்கக்கூடிய 4 கார்னர்லையுமே 11 அப்படின்ற நம்பரை எழுதுறீங்க. இப்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அது போல் எழுதிக்கோங்க. இப்படி எழுதி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை தான் நீங்கள் இதில் எழுத போகிறீங்க. அதாவது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது நடந்து முடிஞ்சது போல் ஷார்ட்டாக எழுதணும். நான் எதிர்பார்த்த பணம் ₹10,000 எனக்கு கிடைத்து விட்டது. நான் எதிர்பார்த்த வேலை எனக்கு கிடைத்து விட்டது. நான் எதிர்பார்த்த காலேஜில் எனக்கு நல்ல சீட்டு கிடைத்து விட்டது. இது போல் எழுதிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நடந்து முடிஞ்சது போல் அந்த பாக்ஸுக்குள்ளே 11 அப்படின்ற நம்பர் எழுதியிருக்கீங்க பாருங்கள். அதற்கு மேலே உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நடந்து முடிஞ்சது போல் நீங்கள் எழுதணும். இப்போ நான் ஸ்க்ரீனில் எழுதியிருக்கேன் பாருங்கள், அதே போல் நீங்கள் எழுதிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதலை நடந்து முடிஞ்சது போல் அந்த 11 அப்படின்ற நம்பருக்கு மேலே எழுதுறீங்க. இப்படி எழுதி முடித்ததுக்கப்புறம் இந்த பேப்பரை 4ஆக மடிச்சுக்கோங்க. உங்களை பார்த்தது போல் 4ஆக மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் அந்த பேப்பருடைய ஃப்ரண்ட் சைடில் 11 அப்படின்ற நம்பரை எழுதுங்க. அந்த பேப்பரை மடித்ததை திருப்பி பின்னாடியும் 11 அப்படின்ற நம்பரை எழுதுங்க. இப்படி எழுதி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய 2 உள்ளங்கையிலுமே அந்த பேப்பரை வச்சு நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை உங்களுக்கு பெற்றுக் கொடுத்த உங்கள் குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றியை 11 முறை சொல்லிடுங்க. இதை நீங்கள் முழுக்க நீங்கள் செய்யும்போது பிரபஞ்சத்தையும் உங்களையும் உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தையும் நம்பிக்கை வைத்து இதை நீங்கள் முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக அதில் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அந்த ஒரு வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி தரும். சில பேருக்கு 11 நிமிடத்திலே அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறி இருக்கு. 1 நாள் 2 நாளுக்குள்ளேயும் நிறைவேறி இருக்கு. கொஞ்சம் பெரிய வேண்டுதலாக இருந்தது, கடினமான வேண்டுதலாக இருந்ததுன்னா அதுவுமே நிறைவேறும். 11 நாட்களுக்குள்ளேயே கூட நிறைவேறி இருக்கும். முழுக்க இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த எழுதின பேப்பரை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம். உங்களுடைய பீரோவில் நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ், உங்கள் துணிமணிகள்லாம் அடுக்கி வச்சுருப்பீங்க பாருங்கள், அதற்குள்ளேயும் இந்த பேப்பரை நீங்கள் வைக்கலாம். அதே போல் ஃபோனுக்கு பின்னாடியும் இந்த பேப்பரை நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறம் இந்த பேப்பரை எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுடுங்க. இல்லை ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய மண்ணில் போட்டு மூடி விட்டுடுங்க. இது ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம், எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். அதாவது
ராவு காலம் யமகண்டத்தை தவிர்த்துவிட்டு மற்ற நேரத்தில் எப்பொழுது வேண்டுமென்றாலும் ஒரே ஒரு முறை செய்தால் போதும். நான்வெஜ் சாப்பிட்டாலும் செய்யலாம், மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக செய்யலாம். முழுக்க 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 நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ₹1 கூட செலவு கிடையாது, டைம் வேஸ்ட்டு கிடையாது. செஞ்சு தான் பாருங்களேன் என்ன தான் நடக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்கள் கேட்ட விஷயத்தை இந்த பிரபஞ்சம் நடத்தியே தீரும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.